ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லி செடிக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அதிகமான அளவில் இல்லாமல் ஒரு லோ டோசேஜில் ரெகுலராக பயன்படுத்தணும் அப்படின்னா மல்லி விவசாயம் பண்ணுறவங்க எவ்வளோ அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக சொல்ல போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பிடக்கூடிய டோசேஜ் வந்து மினிமம் டு ஆவரேஜ் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்லி செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்டு எந்த வயதுள்ள மல்லிகை செடிக்கு இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 6 மாதம் நிறைவடைந்திருக்கணும். அதற்கு மேற்கொண்டு இருக்க மல்லிகை செடினா பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுவே 6 மாதத்திற்கும் குறைவான வயதுள்ள மல்லிகை செடியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நம்ம குறிப்பிடக்கூடிய டோசேஜில் பாதி அளவு பயன்படுத்தலாம். அதாவது 4 மாதமோ இல்லை 3 மாதம் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம குறிப்பிடக்கூடிய இந்த மாத அளவு அப்படிங்கிறது வந்து 4 மாத மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி, இல்லைனா 6 மாத மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி, இல்லைனா 1 வருட மல்லிகை செடியாக இருந்தாலும் சரி, அந்தந்த மல்லிகை செடியோட வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி வந்து ஒரு 70லேருந்து 80% நிறைவடைஞ்சிருக்கணும். அதாவது புழுக்கள் தாக்குதல் ஏற்படும் போதும் சரி, இல்லைனா சாரஞ்சம் பூச்சாக்கள் அதிக அளவு ஏற்படும் போதும் சரி, ஒவ்வொரு நிலையிலையுமே மல்லிகை செடியோட வளர்ச்சி குன்றி காணப்படும். ஸோ அதாவது சாரஞ்சம் பூச்சாக்கள் வந்து ஏற்படும் போதே கட்டுப்படுத்தினோம் அப்படின்னா வளர்ச்சி வந்து பெருமளவு குன்றி இருக்காது. ஆனால் அதுவே அப்படி இல்லாமல் அதிக அளவு சாரஞ்சம் பூச்சாக்கள் ஏற்பட்டதுக்கு பிறகு நம்ம வந்து சாரஞ்சம் பூச்சாக்களை கட்டுப்படுத்தி மல்லிகை செடியை ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து வளர்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற நிலையில் இருந்துச்சுன்னா ஒரு வருட மல்லிகை செடியோட வளர்ச்சி வந்து ஒரு 9 மாதம் இல்லைனா 10 மாதம் மல்லிகை செடியோட சீரான வளர்ச்சியோட அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு பயன்பட தேவையில்லை. நம்ம சொல்லக்கூடிய அளவில் பயன்படுத்தினாலுமே போதும். நெக்ஸ்ட்டு இப்போ உரமிடுறதை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு வயதுள்ள மல்லிகை செடியாக இருந்துச்சாலும் அந்த மல்லிகை செடிகளுக்கு ஆட்டு எருவோ இல்லைனா மாட்டு எருவோ குறைந்தபட்சம் ஒரு 5 கிலோ அப்படிங்கிற அளவில் செடிக்கு 2 சைடும் சொட்டு நீர் ஓஸ் போட்டு சொட்டு நீர் பாசனம் மூலயமா தண்ணி பாய்க்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2 சைடும் 1/2 அடி ஆழத்தில் 1 அடி அகலத்துக்கு பள்ளம் தோண்டி அதில் வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய 5 கிலோ இயற்கை உரத்தை வந்து சரிசமமாக, அதாவது சரிசமமாக இல்லைனாலும் ஆவரேஜாக பாதி 2 சைடு குழியிலையுமே கொட்டணும். அண்ட் கொட்டிய பிறகு அதில் வந்து வேப்ப புண்ணாக்கு குறைந்தது ஒரு செடிக்கு 200 கிராம் இல்லைருந்து ஒரு 300 கிராம் வரை, அப்படின்னா 2 சைடு குழியிலையும் சரிசம அளவு அதையுமே பயன்படுத்தணும். 200 கிராம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 2 சைடும் 100 கிராம் நீங்கள் பயன்படுத்துகிறோம். அண்ட் அதற்கு பிறகு குழியை மூடிட வேண்டியதுதான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம குழியை மூடிய பிறகு நம்ம தோண்டும் போது வெட்டுப்பட்டிருந்த முதிர்ச்சியடைந்த வேர்கள்லேருந்து புதிதாக அதிக அளவு வேர்கள் பாய ஆரம்பிக்கும். அதாவது வெள்ளை வேர்கள். ஸோ இந்த வெள்ளை வேர்கள் அதிக அளவு பாயும் போது தான் மண்ணில் இருந்து அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் வந்து செடிக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைமில் தான் செடியோட வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகரித்து காணப்படும். அண்ட் இதற்கு பிறகு தான் நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வேறு எதுவும் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம குறிப்பிடக்கூடியது பயன்படுத்துகிறீங்கனாலும் சரி, இந்த மாதிரி இயற்கை உரமிட்டு அதற்கு பிறகு பயன்படுத்தும் போது அதிகளவு வெள்ளை வேர்கள் இருக்கிறதுனால சுலபமாக செடிக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் வந்து மண்ணில் இருந்து எடுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய உரத்துலேருந்து அதிகமான அளவு உறிஞ்சி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம குறிப்பிடக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் என்ன அப்படின்னா யூரியா 10 கிராம், டிஏபி 10 கிராம் அண்ட் எம்ஓபி அதாவது பொட்டாசியம் 10 கிராம். இந்த 3லையுமே 10 கிராம் 6 மாதம் இல்லைனா அதற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளுக்கு 2 சைடும் நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்தில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாதி அளவு 5 கிராம் அப்படிங்கிற அளவில் 3லையுமே நம்ம வந்து 20 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லைனா 25 நாட்களுக்கு ஒரு முறையோ தொடர்ச்சியாக கொடுக்கலாம். இது வந்து மல்லிகை செடிக்கு போதுமான அளவில் இருக்கும். அதாவது மல்லிகை செடியோட வளர்ச்சிக்கு ஒரு ஆவரேஜான க்ரோத்துக்கும் ஒரு பெட்டரான ஈல்டுக்கும் இது வந்து வழிவகுக்கும். அண்ட் இதுவே 3 மாதமோ இல்லைனா 4 மாதமோ ஆன மல்லிகை செடியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சரியாக 5 கிராம் 3லையுமே டிஏபி, யூரியா, எம்ஓபி இந்த 3லையுமே 5 கிராம் உரத்தை வந்து 20லேருந்து 25 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். இதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அவங்களுமே நம்ம சொன்ன மாதிரி இயற்கை உரமும் பாதி அளவு பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் வேப்ப முன்னாக்கும் பாதி அளவு பயன்படுத்தலாம். அண்ட் இந்த இயற்கை உரம் பயன்படுத்தும் போதும் சரி, வேப்ப முன்னாக்கு சேர்த்து பயன்படுத்துகிறதும் சரி, நம்ம சொல்லக்கூடிய அளவில் பயன்படுத்தும் பட்சத்தில் தொடர்ச்சியாக 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து திருப்பி அதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணணும். எதனாலலாம் நீங்கள் வைக்கக்கூடிய வேப்ப முன்னாக்கோட தன்மை வந்து மண்ணில் சுத்தமாக இருக்காது. அதே நேரத்தில் வைக்கக்கூடிய இயற்கை உரத்தோட அளவு குறைவான அளவு அப்படிங்கிறதுனால அந்த இயற்கை உரத்தோட சத்துமே மண்ணில் வந்து ஒரு 20% வரை பெனிட்ரேட் ஆகி போயிருக்கும். அதாவது மண்ணில் ஊடுருவி போயிருந்திருக்கும். ஸோ தாவரம் மீதி இருந்தது தான் உறிஞ்செடுத்துருந்துருக்கும். ஸோ மீதி இருந்த இந்த 80% ஊட்டச்சத்தை வந்து தாவரம் உறிஞ்செடுக்கிறதுக்கு இந்த 2 மாத காலமே போதுமானதாக இருக்கும். அதற்கு மேலே நம்ம திருப்பி அந்த வச்சிருக்க உரத்தை வந்து தோண்டிட்டு திருப்பி அதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணும்போது திருப்பி தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சரியான நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வழிவகுக்கும். ஸோ இந்த சைக்கிளை வந்து நீங்கள் சரிவர பின்பற்றும் பட்சத்துலேயும் நம்ம சொன்ன மாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோட அளவு வந்து குறைந்த அளவில் பயன்படுத்தும் போதும்
மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு மல்லிகை செடிக்கு வந்து சாதாரணமாக ஏற்படக்கூடிய நோண்டு சத்து குறைபாடுகளான ஜிங்க், அயர்ன், மெக்னீசியம் இந்த 3 நோண்டு சத்து குறைபாடுகளையுமே சரி செய்கிறதுக்கும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து பயோ ஸ்டிமுலண்ட்டான பயோவிட்டா பயன்படுத்தலாம். இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் 20 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக மல்லிகை செடிக்கு பயன்படுத்தலாம். இதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இந்த பயோவிட்டா பயன்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கட்டும், இந்த 2மே முடிஞ்ச அளவு மல்லிகை செடியை வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஆரம்பிக்கக்கூடிய நிலையான பூக்கள் முடிந்த நிலையில் பயன்படுத்தும் போது அடுத்த பூஞ்சொற்று ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான பூக்களை உற்பத்தி செய்கிறதுக்கு வழிவகுக்கும். இதனாலலாம் அதுக்கு முந்தின பருவமான தாவரநிலை வளர்ச்சி ரொம்ப தீவிரப்பட்டு வளரும்போது அதற்கு பிறகு வரக்கூடிய பூஞ்சொற்று வந்து அதிக அளவு பூக்கள் உற்பத்தியை கொண்டு வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழலில் நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸையும் அதே நேரத்தில் இந்த பயோவிட்டாவான மைக்ரோநியூட்ரியன்ட் பயோஸ்டிமுலண்ட்டையும் பயன்படுத்துங்க. அண்ட் இன்னொன்று நமக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவை தாண்டி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிக அளவு பயன்படுத்தும் போது சாரஞ்சு மூச்சாக்கள் வந்து அதிக அளவு மல்லிகை செடியில் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாரஞ்சு மூச்சாக்களோ இல்லைனா மொட்டுப்புழு தாக்குதலோ அதிக அளவு ஏற்படும் போது மகசூல் சேதமாக ஏற்படும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சரியான நேரத்தில் பூச்சிக்கொல்லிகள் ஸ்ப்ரே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொல்லக்கூடிய அளவில் குறைந்த அளவில் பயன்படுத்தும் போது பெரிதளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு வந்து நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தினது கிடையாது. அதிகபட்சமாக ஆட்டு எருவும் வேப்பண்ணாக்கும் தான் பயன்படுத்தி இருந்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.